பிப்ரவரி 18 2023 மகா சிவராத்திரி. இந்த அற்புதமான நாளை தவற விட்டு விடாமல் நீங்கள் பயணம் செய்யும் போது உங்கள் வாழ்க்கைக்குண்டான அனைத்து அருளாசிகளையும் பெற்று உங்களது கஷ்டங்கள் விலகி உங்களது புண்ணிய ஸ்தலங்களுக்கு உண்டான புண்ணிய வாழ்க்கைக்கு உண்டான அந்த கதவுகள் திறக்கப்படும் என்பதில் எல்லளவு மையமில்லை. ஆன்லைன் ஜூம்ல விருப்பமுள்ள நபர்கள் மிகவும் விரைவாக முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை வந்து சொல்கிறீங்க. ஒருத்தர் கை பிரச்சனை, ஒருத்தர் கால் பிரச்சனை, ஒருத்தருக்கு தொழிலில் பிரச்சனை, ஒருத்தருக்கு மனசில் பிரச்சனை, ஒருத்தர் குடும்பத்தில் பிரச்சனை, ஒருத்தருக்கு வாழ்க்கையே பிரச்சனை. ஆக மொத்தம் இவ்வளோ பிரச்சனை. எஸ்ஆர்னோ? ஆனால் எல்லா பிரச்சனைக்கும் ஒரே சொல்யூஷன் தான். நீங்கள் நினைக்கலாம் அது எப்படிங்க எல்லா பிரச்சனைக்கும் எப்படிங்க ஒரே சொல்யூஷனாக இருக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் அதுதான் உண்மை. இந்த ஒரு உண்மை உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை ஒவ்வொன்றாக தானாக மாறிவிடும். ஆனால் அந்த பிரச்சனை மாறுறதுக்கு நமக்கு பொறுமை வேணும். நீங்கள் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் இறைவனை முன்னிறுத்த தான் இறைவனோட பவர் உங்களுக்கு கிடைக்கும். புரிஞ்சுக்குங்க. நான் தான் பெரியவன் நினைக்கும் போது 0 வாட்ஸ் பல்பு தான் எரியும், குண்டு பல்பு தான் எரியும். ஏன்? உங்கள் கெப்பாசிட்டி அவ்வளோதானுங்க. இறைவனோட கெப்பாசிட்டி பெருசா, உங்கள் கெப்பாசிட்டி பெருசாங்க? எல்லாரும் நம்பிக்கை இருக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் அந்த நம்பிக்கை உண்மையான நம்பிக்கையெல்லாம் கிடையாது. உண்மையான நம்பிக்கை இருந்தது அப்படின்னா எப்படி தெரியுமா இருப்பீங்க? உங்கள் ஆட்டிடியூடே மாறிடும். இறைவன் மேலே 100% நம்பிக்கையெல்லாம் இருந்ததுன்னா உங்கள் பேச்சு மாறும், உங்கள் ப்ரீத்திங் பேட்டர்ன் மாறும், உங்கள் லுக்கு மாறும், ஆளே மாறிடுவீங்க நீங்கள். அது வேறு மாதிரி இருக்கும். அதெல்லாம் சொல்லவே முடியாது. அப்படி இருக்கும் உங்களோட ஆட்டிடியூடே அப்படி இருக்கும். அது திமிருத்தனத்தில் வர ஆட்டிடியூடு கிடையாது. ஏங்க இறைவன் உங்கள் கூட இருக்கிறாருன்னா அந்த தைரியம் எப்படிங்க இருக்கும்? எங்க கவுன்சிலரை தெரியுது, எம்எல்ஏவை தெரியுதுனாவே உங்களுக்கு அவ்வளோ தைரியம் வருது. எப்போ போலீஸ்காரங்க பிடிச்சாலும் ஃபோன் பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லி. இறைவன் உங்கள் கூட இருக்கிறாருன்னா அந்த தைரியம் எப்படி இருக்கும்? எப்படிங்க இருக்கும்? எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், எவ்வளோ உங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. நம்மலாம் கூப்பிட்டு வருவானா? கண்டிப்பாக கூப்பிட்டு அடுத்த நொடியில் வருவார், அடுத்த வினாடியில் வருவார். ஆனால் உருக்கத்தோடு நீங்கள் கூப்பிட வேண்டும். இன்பத்துக்காகத்தான் கல்யாணம் பண்ணுறீங்க. அந்த இன்பத்துக்காக தான் குறிப்பிட்ட வயசு வந்த உடனே கம்பல்சரி யார் கையிலையாவது பிடிச்சி கொடுத்துட்றாங்க. காரணம் என்னென்னா மைண்டு வேறு மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடும். இட்ஸ் கால்டு ஏர்ஜ். யூஆர்ஜி ஏர்ஜ். ஏர்ஜ்னா என்னென்னா மனம் கண்ட்ரோலில் இருக்காது. யோகியல் ஞானிகளாலேயே முடியல. சராசரி மனிதர்களால், சாதாரண மனுஷங்களால் எப்படி கண்ட்ரோலில் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? நிச்சயமாக இருக்க முடியாது. இது எங்கே கொண்டு போய் பிரச்சனையில் கொண்டு போய் விடும் அப்படின்னா பல பேரை பார்க்க தோணும். இதனால தான் ஒருவனுக்கு ஒருத்தின்ற கான்செப்டை கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலாக இயற்கையில் அப்படி கிடையாது. பட் இருந்தாலும் இந்த சட்டத்திட்டங்களில் நம்ம வாழும்போது ஒருவனுக்கு ஒருத்தின்ற கான்செப்டை வாழ்கிறது தான் குடும்பத்துக்கு நல்லது, ஊருக்கு நல்லது, தெருவுக்கு நல்லது, நாட்டுக்கு நல்லது, எல்லாத்துக்கும் நல்லது. ஆனால் இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த ஒருவனுக்கு ஒருத்தின்னு வாழும்போது எனக்குண்டான உடல் தேவை அனைத்தையும் எனது கணவனோ அல்லது எனக்கான உடல் தேவை அனைத்தும் எனது மனைவியோ ஃபுல்ஃபில் பண்ணுறக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. எஸ்ஆர்னோ? அப்போது அந்த கணவனோ அல்லது மனைவியோ நீங்கள் கல்யாணம் பண்ணி அந்த மேரேஜ் அப்படின்ற ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகும்போது அது ஃபுல்ஃபில் ஆகணும். அது ஃபுல்ஃபில் ஆகலை அப்படின்னா கிறுக்கா மாறிடுவாங்க. கிறுக்கான நீங்கள் நினைக்கிற மாதிரி மென்டல் ஆயிடுவாங்க. அந்த மென்டல் கிடையாது.
ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிப்பார்கள். இப்போ இறைவன் யாரை செல்ல குழந்தையா சூஸ் பண்ணுறான் அப்படின்னா, எல்லா உயிர்கள் மீதும் அன்பு வைத்து நடப்பவனை செல்ல குழந்தையாக சூஸ் பண்ணுறான். அவனுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைனாலும் பரவாயில்ல, அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவான் இறைவன். இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா, சிம்பிளான சொல்யூஷன், ஆனால் நீங்கள் பெரிய பெரிய சொல்யூஷன் எதிர்பார்க்குறீங்க. பெரிய பெரிய சொல்யூஷன் உங்கள் கண்ணு முன்னாடி வந்தாலும் ஏற்றுக்க மாட்டீங்க. உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை? இப்போ பெரிய பெரிய ஆளுங்களுக்கே தெரிஞ்சு போச்சு நான் ஒன்றும் இல்லைன்னு. இப்போ நமக்கு பிரச்சனை இப்போ எங்கே இருக்குன்னு இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் என்னன்னா உங்களை முன்னிறுத்துறீங்க எல்லா இடத்துலையும். இப்போ என்ன ப்ராப்ளம்னா, அதனால உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்க மாட்டேங்குது. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கரண்ட்டு கரெக்டான இடத்துக்கு இப்போ மெயின் சுவிட்சை ஆன் பண்ணோன்னே டக்கு 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 டக்குன்னு எனர்ஜி பாஸ் ஆகி கரெக்டாக மேலே போய் ஞானம் ஓப்பன் ஆகிடும். எப்போ ஓப்பன் ஆகும்னா, இறைவன் பேரை சொல்ல சொல்ல தான் கீழே இருந்து கனெக்ஷனே ஓப்பன் ஆகலைன்னா கனெக்ஷன் கொடுக்க மாட்டானுங்க. புரிஞ்சுக்கங்க தயவு செஞ்சு. ஏன்னா இறைவன் தான் சத்தியம், நீங்கன்ற ஒன்றே கிடையாது. ஏனென்றால் அது மாறிக்கொண்டே இருக்கும். ஃபோட்டோ எடுக்கணுமா? எடுத்துருவோம் வாங்க. எங்கே இருக்குது எந்த ஃபோன்? நீ அன்போடு இருக்க ஆரம்பிச்சிட்டனாவே பொருளாதாரம் தானாக வந்துடும். த வே இஸ் லவ், நத்திங் எல்ஸ். கிளியர்? வாடா பண்ணிக்க. குருவேஷன் நன்றி நன்றி. எங்க 2 பேர் மட்டும் தனியாக ஒன்று எடுக்க. இது எல்லாத்தையும் நம்ம எந்த மாதிரி புரிஞ்சிக்கணும்? கடவுள் ஏன் கஷ்டப்படுத்துறாரு அப்படின்னா, அதிகமாக கஷ்டம் வந்தாலும் சீக்கிரமாக கர்மாலாம் கழியுது. கொஞ்சம் நல்லா தெளிவடைஞ்சிரும் மைண்டு.
தியானம்லாம் கூட நானே பண்ணியிருக்கேன். அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் யூடியூப்லேயே பார்த்து அதில் வந்து அதுலேயும் கொஞ்சம் மைண்ட் அப்செட் ஆகி இந்த மாதிரி பண்ணக்கூடாது, அப்போ இப்படி பண்ணணும் திருத்திக்கணும் செஞ்சுருக்கேன். ஆனால் இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கும் இன்றைக்கி திருப்தியாக நான் ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப தேங்க்ஸ். நார்மலாக வந்து எனி நியூ கோர்ஸ் வென் வி ஹேவ் டு கோனோ போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. பட் ஆனால் வந்து அந்த கடப்பா சுவாமி டெம்பிள்லேயே நான் உட்காந்துட்டு இருந்தப்போ அங்கே இருந்தால் எனக்கு சேஃபாக இருக்கும்னு நினச்சிட்டு நான் வந்தேன். ஆனால் வந்து இது டெஃபினெட்லி லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அன்றைக்கே வந்து நான் அந்த பேம்ப்ளெட்டை பார்த்தேன். அதுக்குள்ளாரே வந்து கிளியர் பாத் டு என்லைட்டன்மெண்ட்டு எழுதிருந்தாங்க. ஸோ அதை பார்த்தோன்னே ஓகே நாங்கள் கேட்டிருக்கிறது இதுதான், கடிச்சிருக்கிறது இதுதான் நினச்சிட்டு நான் இங்கே வந்தேன். என்ன நடக்குமோன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் வந்து எவ்ரி திங் வாஸ் வெரி சிம்பிள். அண்ட் தென் இப்போ எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்திருக்கு. என்னன்னா டெஃபினட்டாக வாட் வி வர் திங்கிங் ஆஸ் இம்பாசிபிள் இஸ் ஐ ஆம் பாசிபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு என்னுடைய கனவு என்னென்னா, இது மாதிரி ஒரு 60-70 பேர் இல்லாமல் பெங்களூரில் கண்டீர்வா ஸ்டேடியம் சொல்லி ஒன்று இருக்குது, பெரிய ஸ்டேடியம் அது. அதில் வச்சு ஒரு 10,000-20,000 பேருக்கு வச்சு நீங்கள் இதை நடத்தணும். அதுதான் என்னுடைய ஆசை. ஏன்னா இது இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது வந்து இந்த இறைவனை கும்பிடுங்கன்றதை வந்து என் வைஃப் ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்காங்க, நானும் கும்பிட்டு தான் இருக்கேன். பட் இவர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். நீ அல்லாஹ் வேணா கும்பிடு, இவர் வந்து எல்லாத்தையுமே கும்பிட சொல்கிறேன். நீ அல்லாஹ் வேணா கும்பிடுக்கோ, இயேசு வேணா கும்பிடுக்கோ, கிருஷ்ணாவை கும்பிடுக்கோ, ஏதோ ஆனால் கும்பிடுன்றது தான் இப்போ இந்த அண்டர்லைன் போல்டு அந்த ஸ்டேட்மெண்ட். இவ்வளோ ப்ராப்ளம் ஆகி 48 வயசில் வேலை கிடைக்காம இருந்தாலும் அந்த கடவுள் கும்பிட்ட அந்த சக்தியால் June 1 ரிசைன் பண்ணி வெளியில் வரேன், June 2 ஜாயின் பண்ணுறேன். அதில் 45% ஹைக். இது வந்து சத்தியமாக சொல்கிறேன், கடவுள் தான். எனக்கு வந்து இப்போது அந்த வீடியோஸ் கேட்கும்போது அந்த ஃப்ரீக்வன்சி ஒரு மாதிரி மேக்னெட் உங்ககிட்ட ஏதோ ஒரு அந்த வசீகரம், அது பகவானோட அனுகிரகம் தான், அந்த அருள் தான் நம்மளுக்கு வந்து அது ஃபீல் பண்ண வச்சு எப்படி ஒரு பரவச நிலை தெரியுமா. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்தோன்னே உங்ககிட்ட வந்து தீட்சை வாங்கலாம் அப்படின்ற ஒரு வழி இருக்கு இல்லையா, அது வந்து என்ன சொல்கிறது, கோடானி நன்றி சொன்னால் கூட பத்தவே பத்தாது. நிஜமாக இந்த ஒரு ஆத்மாவுக்கு வந்து வழி காமிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்துக்கே வந்து வெளிச்சம், அது வந்து பரோபகாரம், இந்த ஜீவகாருண்யம், இதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் தான் நம்மளை வந்து என்ன ஒரு யோக்கியத்தை அந்த முக்திக்கும் கடந்த நிலைக்கு போகிறதுக்கு வந்து இந்த யோகியத்தை வந்து இதெல்லாம் தான் கொடுக்குது நம்மளுக்கு. ஆனால் இந்த கிளாஸ் வந்து நான் வேறு கிளாஸ் போயிருந்தால் கூட இது ஒரு விதமான ஒரு கிளாஸ். எப்படி சொல்கிறதுனா, சில விஷயம் மட்டும் சொல்லி முடிச்சார். நான் எப்படின்னா புது உலகத்தில் இப்போ தான் நான் பிறந்து வந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணேன். அது உண்மையால் சத்தியமான வாக்குது. நம்ம யோகா முடிச்சு லாஸ்ட் வந்துருக்கும் போது என்னமோ நான் இப்போ தான் புதுசாக வந்த மாதிரி ஒரு ஃபீலு, நல்ல அனுபவம். ஆனால் நீங்கள் இதுலேருந்து என்ன பயன்படுதுன்னா, அண்ணன் சொல்கிற மாதிரி என்ன சொல்கிறாரோ உபயோக பண்ணி கற்றுக்கணும். அப்புறம் சஞ்சீவி மூலிகை வயிறுதைக்கு என் பேக்கில் இருக்கும், அண்ணன் அதுவும் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஆனால் நல்லா இருக்குது, உண்மையாக சொல்கிறேன், சத்தியமான வாக்கு. சஞ்சீவி மூலிகை காலையில் வயிறுதைக்கு மூலிகை நைட்டு நான் சாப்பிட்றது. ஆனால் உண்மையாலும் நல்லா இருக்குது, அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுக்காக நான் சொல்கிறங்காட்டி இல்லை, ஏன்னா நான் வாங்கி யூஸ் பண்ணாலும் அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஆனால் கிளாஸ் நல்லா அற்புதமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இந்த இறையாற்றல் மேல் நோக்கி போகிறக்கான வாய்ப்பு எல்லாத்துக்கும் நல்லபடியாக முடியும். நன்றி, வணக்கம், குருவே சரணம்.